அப்ப நீங்க டிசைட் பண்ணலாம் உங்க வேலையை விடலாமா வேண்டாமான்னு. ஓகே இப்ப எடுக்கிறது ஓவர் ரிஸ்க். ஓகேங்க சார். அப்போ வேண்டாங்கிறது தான் ஆமா நல்லது ஆமா இல்லைங்களா? சார். இண்டிகேட்டர் ட்ரஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகே, எக்ஸப்ட் எனி கமெண்ட்ஸ் ஃபார் விவேப். விவேப் யூஸ் பண்றவர் நம்மளுடைய ஜிமீட்ல ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தான் சொல்லணும். நீங்க சொல்லுங்க சார், நம்ம பேசுவோம். பவானி சங்கர் சார். விவேப் தானுங்க? ஆமா, விவேப் தான் கேக்குறாங்க. ஐயோ வேண்டவே வேண்டாம். விவேப் எடுக்கலாம். அதாவது நீங்க விவேப் எடுத்தீங்கன்னா ஓகே. நீங்க சொன்ன மாதிரிதான் மாசத்துல 5 ட்ரேடு சக்சஸ்ஃபுல் ட்ரேடு கிடைக்கும். ஆனா எனக்கு அந்த விவேப் எப்ப கை கொடுத்ததுன்னா, நான் மார்க்கெட் வந்த புதுசுல அப்படியே ஜேன்னு இருந்தது. எல்லாம் அப் ட்ரெண்ட், எல்லாம் டவுன் ட்ரெண்ட். போச்சுன்னா அப் ட்ரெண்ட் தான், போச்சுன்னா டவுன் ட்ரெண்ட் தான். ஒரு நாளைக்கு ஒரு வாரத்துல எனக்கு தெரிஞ்ச ஒரு 3-4 பிரேக் அவுட் ஆகுது கிடைக்கும். அப்படி செழிப்பா இருந்த மார்க்கெட்ல எனக்கு விவேப் நல்லா கை கொடுத்துச்சு. ஆனா ஆஃப்டர் வாருக்கு அப்புறம் அந்த விவேப்ன்றது எனக்கு சுத்தமா ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு. ஆமா, வால்யூம் இல்ல அப்படின்றப்ப அந்த விவேப்ன்றது சுத்தமா வேஸ்ட். சரி சரி ஓகே. இப்போ என்னன்னா இன்னொரு விஷயம் நான் சொல்றேன். நீங்க இண்டிகேட்டர் எதுவும் வேண்டாம்னு சொல்றதுக்கான ரீசன் நான் சொல்றேன். இப்போ நான் பண்ற அனாலிசிஸ் அப்படியே பாருங்க. ஓகே, ஒன்றும் இல்லைங்க. இது எந்த சார்ட்டு? நிஃப்டி. இப்போ போயிட்டே இருக்கு. இப்போ இந்த 4 மாதம் இது வந்து மந்த்லி டைம் ஃப்ரேம். ஓகேங்களா? மந்த்லி டைம் ஃப்ரேம். மந்த் 1 எங்கடா அது காணோம்? இப்போ தான் பெருசு பண்ணேன். ஓகே, ஒன் பிக்சலில் வச்சுப்போம். ஓகே, செகண்ட் மந்த்து, தேர்ட் மந்த்து. கீபோர்டு பிரச்சனையா, மவுஸ் பிரச்சனையா? ஓகே, நான் தான் பிரச்சனை. 4வது மாதம். ஓகே, இந்த 4 மாதம் மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த 4 மாதம் இது வந்து மந்த்லி கேண்டில் கம்ப்ளீட்டாக ஒரு நல்ல புல்லிஷ் மூமெண்ட்டில் ப்ரைஸ் போயிருக்குது. அதுக்கு அடுத்து 4 மாதம் ப்ரைஸ் வந்து கன்சால்டேஷனும் ஆகிருக்குது. ஓகேங்களா? இப்போது இந்த மாதத்தில் ஆவரேஜாக நமக்கு ஒரு 20 நாள் ட்ரேடிங் டே கிடைக்குமா? ஆமாம். மொயின் கான் ஓகே, தம்ஸ் அப் கொடுத்துருக்காரு. எத்தனை நாள்? 25 நாள், மொத்தம் 16 கேண்டில். இந்த மாதத்தில் 16 நாள் தான் உங்களுக்கான ட்ரேடிங் டே. ஓகே. தனப்பிரகாஷ் ராஜமுனீஸ்வரமூர்த்தி, ட்ரை டு அப்சர்வ் பிரைஸ் மூமெண்ட்ஸ், யூ வில் ஆட்டோமேட்டிக்லி லேர்ன் பிரைஸ் ஆக்ஷன். கரெக்ட். அப்சர்வ் பண்ண தெரியாம தானே இவ்வளோ பிரச்சனை. இப்போ இதில் என்னன்னா, இந்த மாதம் மட்டும் நம்ம எடுத்துப்போம். ஃபர்ஸ்ட் மந்த்தை மட்டும் எடுத்துக்கலாம். நம்ம வந்து புல்லிஷில் இருக்குதுன்றதை பார்த்துட்டோம். ஓகேவா? சரி, நம்ம புல்லிஷில் இருக்குன்றத பார்த்துட்டோம். ஆனாலும் நம்ம ஒரு வேலை செய்யலாம். டைரெக்டாக 1 ஹவர் போயிடும். உங்களுக்கு நான் சொல்கிறது ஆல்மோஸ்ட் ஒரு 1 ஹவர் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி. இப்போது நான் பிரேக் அவுட்டு ரீட்ரேஸ்மெண்ட்டுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஜோன் எடுங்க, சப்போர்ட்டுங்கிற ஜோன் எடுங்க, ரீட்ரேஸ்மெண்ட்டு வரும், ப்ரைஸ் ரிவர்சல் வைக்கும், உங்களுக்கு வந்து நீங்கள் என்ட்ரி போடலாம் அப்படின்றத நான் சொல்லிகிட்டே இருக்கேன். ஓகேங்களா? இந்த இடத்துல அடிஷ்னலாக என்ன ஆட் பண்ணலாம்? விவேப்பா? இருங்க ஒரு நிமிஷம். ஓகே, ஐயோ இது என்ன சார் இத்தனை கோடு வருது? அது சூப்பர் ட்ரெண்ட் கலந்து வரும். செட்டிங்ஸில் போய் மாற்றணுமா? ஆமாம், நீங்கள் மற்ற பிளாட்ஃபார்மில் போனீங்கன்னா சிங்கிள் கோடு தான் வரும். இதில் இந்த விசிபிலிட்டி போங்க, ஸ்டைலோ விசிபிலிட்டியோ வரும். இல்லை ஸ்டைலில் இல்லை, இன்புட்ஸில் தான் இருக்கும். பேன்ஸ் தான் நினைக்கிறேன். பேன்ஸ் தான். வந்துச்சு. ஓகேவா? இப்போ இந்த ரேஞ்சு கீழே வந்ததுக்கப்புறம் இங்கே உங்களுக்கு செல்லு தானே காட்டுது. ஓ, இந்த கோட்டுக்கு கீழே இருந்தால் செல்லுன்னு தானே அர்த்தம்.
எங்கேயாச்சும் கீழே வந்திருக்கா? இல்ல இது நீங்க மந்த்லி இது டேல வச்சீங்கன்னா அந்த கோடுக்குள்ளேயே தான் இருங்க காட்டும். இருங்க இருங்க நான் சொல்றேன், நீங்க இதைத்தான் புரிஞ்சுக்கணும்னு நான் சொல்றேன். ஓகே ஓகே ஓகே. புரியுதா? நீ டெய்லியில வைக்கிற சப்போர்ட்ல இருக்குது அப்படின்னா அப்போ 1 ஹவரோட என்ட்ரியை டெய்லி சப்போர்ட்ல நீ எடுக்கணும்னு அர்த்தம். ஓகே. புரியுதா? 5 மினிட்டோட என்ட்ரியை 1 ஹவரோட சப்போர்ட்ல எடுக்கணும்னு அர்த்தம். ரைட். இதுக்கு தான் இந்த இண்டிகேட்டரை நான் கம்பேர் பண்ணி காட்டுறேன்னு சொல்றேன். லெஃப்ட் சைடில் ஒரே நிமிஷம். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் டோன்ட் நோ விச் இஸ் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். சார் அது தெரிஞ்சுக்கணும், அதுதான் நம்மளும் சொல்கிறோம். அது அப்புறம் தெரியாதுன்னு சொல்கிறீங்க, கரெக்ட் தான், அக்செப்ட் பண்ணிக்க வேண்டிய விஷயம் தான். ஓகே, இப்போ இது வந்து லெஃப்ட் சைடில் டெய்லி சார், சரி ரைட் சைடில் டெய்லி சார், லெஃப்ட் சைடு 1 ஹவர் வைக்கிறேன் சார். நான் எந்த இண்டிகேட்டரில் எந்த செட்டிங்கும் மாற்றலை சார். ஓகே, இப்போ இந்த இடத்துல ப்ரைஸ் உங்களுக்கு வருதா? இந்த இடத்துல விவேப் உங்களுக்கு செல்லுக்கு இண்டிகேட்டர் கீழே வருதாங்க? ஓகே வருது. உங்களுக்கு ஜிமீட்டில் ஸ்க்ரீன் தெரியுதா இல்லையா? தெரியும். தெரியுது. ரைட், இந்த இடத்துல கீழே வருதா? நல்லா டார்க் கலரில் போடுறேன். இண்டிகேட்டர்னு கத்திக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஒரு பால் ஊற்றிடலாம். இந்த இடத்துல விவேப் உங்களுக்கு செல் காட்டுதா? ஆமா. நிஃப்டி சார், நிஃப்டி தான் வச்சுருக்கேன். ஓகேங்களா? இந்த இடத்துல செல்லுக்கு வர்றப்போ இந்த டேவோட மூமெண்ட் எதில் இருக்குது உங்களுக்கு? டெய்லியில் விவேப் அப் ட்ரெண்ட்ல இருக்குது. அப்போ இந்த இடத்துல செல் எடுக்கலாமா, இந்த இடத்துல பை எடுக்கலாமா? பை தான் எடுக்க பார்க்கணும். எல்லா இண்டிகேட்டருக்கு இதே தான் விஷயம். ஓகே ஓகே. இந்த மாசத்துல இது ஒரு என்ட்ரியா? ஆமா. அடுத்து பாருங்க, நீங்க சிம்பிளா இப்படி கண்ணை மூடிட்டு எடுங்க. எனக்கு ஆப்போசிட் ட்ரெண்ட் போறப்பெல்லாம் நான் ரிவர்ஸ்ல பார்த்து எடுப்பேன் அப்படின்னே பிளான் பண்ணி எடுங்க. இப்போ இந்த ட்ரெண்ட்லயே 4 ட்ரேட் 5 ட்ரேட் உங்களுக்கு டார்கெட் வச்சிச்சா? கரெக்ட். இப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட் டைம் பிரைஸ் என்ன பண்ணுதுன்னா ஒரு பேரிஷ் கேண்டில் வச்சிருக்குது. அதுவும் ஃபர்தரா கீழே க்ளோஸ் வைக்கவே இல்லை. சரி, இதை வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ்னே எடுத்துக்கங்க. ஓகேவா? இப்போ இந்த கரெக்ஷன் போகுதுல்ல, இப்போ இந்த கரெக்ஷனை டைரக்டா போய் வீக்லியில பாருங்க. புரியுதா நான் சொல்றது? புரியுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிஃப்டிக்கு ஹையர் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணினா ப்ராஃபிட் பண்ண முடியுமா சார்? பிகாஸ் டிகே இஸ் தேர். ஏன் சார் ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட்ல ட்ரேட் பண்ண மாட்டீங்களா? ஆப்ஷன்ல மட்டும் தான் ட்ரேட் போடுவீங்களா? ஆப்ஷன்ல மட்டுமே ட்ரேட் போடுறவங்களா இருந்தா கூட ஹையர் டைம் ஃப்ரேம் டு லோயர் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணாம ஒரே ஒரு சிங்கிள் டைம் ஃப்ரேமோட பேட்டர்ன்ல மட்டும் தான் உங்களுக்கு ஆப்ஷன் ட்ரேட் பண்ண சொல்லி கொடுக்குறாங்களா? அது தவறான வழி. அது டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்றதுக்கான சரியான முறையே கிடையாது மிஸ்டர் தனபிரகாஷ். ஓகே, நிஃப்டின்னு கிடையாதுங்க, எல்லா அசெட்டுக்கும் நீங்க மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் பண்ணி ஆகணும். மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு டைரக்ஷன் புரியாது. அந்த டிகே அந்த இடத்துல கரையிறதுக்கான ரீசனே தெரியாது உங்களுக்கு அந்த வேல்யூக்கு. ஓகேங்களா? அப்போ இந்த ரிவர்சல் எல்லாம் போய் பாருங்க, உங்க டெய்லி என்ன எதுல இருக்கு? பைலியே இருக்குது. ஆனா கேண்டில் இந்த டேல இந்த இடத்துல வரும்போது சிகப்புல தான் இருக்கும். நான் இல்லைன்னா சொல்லலை.
ஆனால் ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் எங்கே இருக்குதோ அதை பார்த்து ட்ரேட் போட்டு பழகுங்க. இண்டிகேட்டரை யூஸ் பண்ணாலும் தப்பு இல்லைன்னு சொல்கிறேன். புரியுது? அப்போ இது என்னது? வீக்லிக்கான ரீட்ரேஸ்மெண்ட்டு. அப்போ இது என்ன வரணும்? டெய்லி மேலே வரணும். டெய்லி மேலே உடச்சிட்டான். டெய்லி உடச்சதுக்கப்புறம் இப்போது இது 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 என்னது? கேப் அப்பு கீழே வந்திருக்கேன். ரீட்ரேஸ்மெண்ட்டு ப்ரைஸ் இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி போடுங்க. இந்த இடத்துல என்ட்ரி போடுங்க. இந்த விவேப் சிக்னல் இந்த இடத்துல எப்படி கொடுத்துருக்குது, இந்த இடத்துல நீங்கள் எப்படி சிக்னல் எடுக்கணும்னு நான் சொல்கிறேன். அப்போது இந்த இடத்துல மாதத்துக்கு எத்தனை ட்ரேட் வருது உங்களுக்கு? ஆவரேஜாக கணக்கு போடுங்க. நான் ஒரு 5 ட்ரேட் வருது, 5 6 ட்ரேட் கூட அதிகபட்சம் இந்த இடத்துல ஒரு ட்ரேட். ரைட், இதை கூட விட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க சார். கன்சால்டேஷன் மேலே வந்துருச்சு ஒரு ரீடெஸ்ட். 1 2 3 4 5 6 ட்ரேட். ஃபார் அனாலிசிஸ் we can use higher time frame, but for entry I prefer 5 minutes only. Also I am nifty only intraday trader, not looking at any other indices stocks. சார் ரைட்டு சார். இப்போ நான் சொல்கிறது என்னன்னா, இது அப்படியே நீங்கள் 1 ஹவருக்கும் 5 மினிட்டுக்கும் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் இண்டெக்ஸ் மட்டும் பண்ணுங்கள், ஸ்டாக்ஸ் மட்டும் பண்ணுங்கள், கமாடிட்டி மட்டும் பண்ணுங்கள். எல்லா ஸ்கிரிப்ட்லையும் இதுதான் வேலை. இந்த இடத்துல டெய்லி வச்சுருக்கிறோம், இந்த இடத்துல 1 ஹவர் வச்சுருக்கிறோம். இந்த இடத்துல 1 ஹவர் வச்சுக்கோங்க, இந்த இடத்துல 5 மினிட் வச்சுக்கோங்க. இண்டிகேட்டரை வச்சு பண்ணக்கூடியவங்களுக்கு கூட இது செட் ஆகும். மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் நீங்கள் இப்படி தான் பண்ணணும். இதுதான் முறை. இந்த இடத்துல டெய்லி 1 ஹவர்னு வச்சிருக்கிறத 1 ஹவர் 5 மினிட்னு பாருங்கள். என்னால் ஸ்பூன் ஃபீட் பண்ண முடியாது. சொல்கிற விஷயத்தை நீங்கள் தான் திங்க் பண்ணணும். இது வரைக்கும் உங்களுக்கு மென்டார்ஷிப்பில் கூட இப்படி சொல்லி கொடுத்துருக்காங்களான்னு எனக்கு தெரியல. ஏங்களா? நீங்கள் அப்போ இதே ஒன்றும் வேணாம் சார். அவர் சொன்ன விஷயத்த நம்ம காட்டுவோமே. இப்போ என்ன குடியா மொழி போயிடும். என்னது 5 மினிட் வருதா சாட்டு? ஓகே வருது. இந்த ஃபஸ்ட்டு இந்த 1 ஹவர் நம்ம சொன்னோம். சும்மா விவேப் நீங்கள் வந்து சப்போர்டேஷன்ஸே பேச வேண்டாம். இந்த விவேப் பிரேக் அவுட் வச்சுருக்குதா? இந்த விவேப் பிரேக் அவுட்டுக்கு இந்த ரீடெஸ்ட்டில் நீங்கள் என்ட்ரி போடுவீங்களா? ஓகே போடுவேன். விவேப் இங்கே வந்திருக்குது. இந்த பிரேக் அவுட்டுக்கு இங்கே என்ட்ரி போடுவீங்களா? போடுவேன். ஆனா அது எண்ட் இல்ல, டேவோட எண்ட். டேவோட எண்டுனா அது வந்து நீங்க தான் பிளான் பண்ணிக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணிட்டோம்? ஓகே ரைட். நான் பேட்டர்ன் தான் சொல்ல முடியும். டே எண்ட்ல போய் எனக்கு வருதுன்னா என்ட்ரி எடுங்க, எடுக்காம போங்க. அது உங்க பிரச்சனை. ஓகே. பேட்டர்ன் இதுதான். நீங்க இண்டிகேட்டரே யூஸ் பண்ணாலும் பேட்டர்ன் அதுதான் நான் சொல்றேன். அடுத்த டே கேப் அப் தானே? ரைட். அடுத்த டே பிரேக் அவுட் வந்து உங்களுக்கு டைரக்டா அடுத்த டேவோட ஓப்பன்ல இருக்குது. அப்ப இந்த ரீடெஸ்ட்டுக்கு நீங்க வெயிட் பண்ணணும். இங்க போய் என்ட்ரி போடக்கூடாது. புரியுதுங்களா? இதுதான் விஷயம். நம்ம கிளாஸ்ல இது இன்னும் கொஞ்சம் இன்டெப்தா சொல்லி கொடுக்குறேன். வித்தியாசம் இவ்வளவுதான். இப்போ நான் வந்து ஒரு சப்போர்ட்டோ ரெசிஸ்டன்ஸோ வந்து ஒரு சிங்கிள் லைன் வைக்கிறேன். அது உள்ள ஒரு ரீடெஸ்ட் எடுக்குது, போகுது, வருது அப்படின்றப்போ நம்ம எடுக்கலாம். இப்போ நீங்க இந்த பிளாக் போடுறீங்க இல்லையா, அந்த பிளாக்கோட சைஸ் வந்து எவ்வளோன்ட்டு பிளாக் எக்ஸாம்பிளுக்கு போட்டது சார். நீங்க இப்படி எப்படி சார் யோசிக்கிறீங்க? இந்த அளவுக்கு பிளாக் எக்ஸாம்பிளுக்கு போட்டது சார். ஓகே இல்ல ஒரு டவுட் ஜோன் தெரியணுங்கிறதுக்கோசரம் போட்டேன். இப்படி எல்லாம் டவுட் வரக்கூடாது ட்ரேடிங்ல. ட்ரேடிங்ல இந்த டவுட்லாம் வரவே கூடாது உங்களுக்கு. இது ரீட்ரேஸ்மெண்ட் ஃபேஸ். இந்த ஜோனு இப்போ எக்ஸாம்பிள் எடுத்து பாருங்க சார். இது ஒரு 1 ஹவரோட ஹை அண்ட் லோ, அவ்வளோதான். ஓகே. இப்போ இது வந்து இந்த ஸ்பின்னிங் டாப்புக்கு சும்மா நான் எக்ஸாக்டாக வரைஞ்சது. வேற மேக்னெட் ஆன்ல இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாமே வந்துடும். ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு அப்ராக்சிமேட்டா இந்த ஃபேஸை இந்த இடத்துல வாட்ச் பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு வரைஞ்சது. ஜோனோட அளவு, பாக்ஸோட அளவெல்லாம் இங்கே மெஷர் பண்ணி எல்லாம் உங்களால பண்ண முடியாது மார்க்கெட்ல. ரைட். இவ்வளோதான் விஷயம். நீங்க எந்த இண்டிகேட்டர் போட்டாலும் இந்த இடத்துல வேலை செய்யும். ஆனா மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ்ல பண்ணணும். புரியுதா நான் சொல்றது? ஓகே, இவ்வளவுதான் விஷயம். இப்போ நீங்க இந்த மாதிரி 2 ஸ்கிரீன் ஸ்ப்ளிட் பண்ணிட்டு பண்ணுவீங்க கரெக்ட்டா? ஆமா. ஓகே. என்கிட்ட இல்லையே, நான் என்ன பண்ணட்டுங்கிறீங்களா? என்கிட்ட மானிட்டர் இருக்குது. ஆனா 32 இன்ச்லாம் இல்ல, வெறும் 24 இன்ச் தான். 24ஆ?
ஆமா. பிக்சல் அதிகமா இருந்துச்சு அந்த அதாவது அந்த ரெசல்யூஷன் அதிகமா இருந்தா கொஞ்சம் கிளியரா இருக்கும் சார். இல்லைன்னா எல்லாமே கொஞ்சம் பெருசு பெருசா தெரியும். 1080 மானிட்டர் தான். ஓகே ஓகே. ஒரு 2 மானிட்டர் கூட வாங்கி வச்சுக்கோங்க. உங்க சிபியூல போட முடியுமான்னு பாருங்க. ஓகே. போடலாம். கிராபிக்ஸ் கார்டு இருக்கு. போட்டு. ரைட், அவ்வளோதான் விஷயம், வேற ஒன்றும் இல்லை. ஓகே. மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ்ல மிஸ்டேக் இப்படி தான் சார் பண்ணுவீங்க. புரியுது. ஓகேங்களா? நீங்க நீங்க எதை வேணாலும் பண்ணுங்க, விவேப் பண்ணுங்க, இன்னும் நீங்க என்னென்ன உலகத்துல இருக்கிற எல்லா இண்டிகேட்டரையும் கொண்டாந்து கூட போடுங்க. அந்த இண்டிகேட்டரை மல்டி டைம் ஃப்ரேம்ல பண்ணலைன்னா மாட்டிக்குவீங்க, அவ்வளோதான். எந்த அனாலிசிஸுமே மல்டி டைம் ஃப்ரேம்ல பண்ணலைன்னா மாட்டிக்குவீங்க. இப்போ அவர் கேட்டாரு, எனக்கு டைம் டேக்கேன்னு ஒரு விஷயம் இருக்குது, நான் என்ன பண்ணட்டும்? 1 ஹவர்ல எடுக்கிறீங்க, டெய்லி ட்ரெண்டை வெரிஃபை பண்றீங்க, உங்களுக்கு டிகே தேவையே இல்லை, அடுத்த மாசம் எக்ஸ்பீரியை கூட எடுத்து வச்சு உட்காரலாம். புரியுதா நான் சொல்றது? சரிதானே? தப்பா சொல்லிட்டேனா? இல்ல. இப்போ நீங்க வந்து நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பீரியை நீங்க எடுத்து வச்சு தைரியமா உட்காரலாம். நமக்கு ட்ரெண்ட் தெரிஞ்சிருச்சுன்னா மட்டும். அவர் ஆல்மோஸ்ட் பையர்னு நினைக்கிறேன். ட்ரெண்டுக்கு மட்டும் தான் இப்போ ஒரு ட்ரேட் போடுவார். அந்த மொமெண்டம் அந்த இடத்துல தான் இருக்கும். டிகே அதாவது அந்த டிகே எனக்கு ப்ரீமியம் கரையுது, அது கரைஞ்சு ஒழுது நம்பி போயிட்டு போகுது, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ட்ரெண்டை கன்ஃபார்ம் பண்ணுறீங்க, நாளைக்கு எக்ஸ்பைரி இருக்குது. நேற்று அவர் அதே வார்த்தையை சொன்னார், அடுத்த வீக்கான எக்ஸ்பைரி எடுத்துக்க வேண்டியதானே அப்படின்னு. அதே வேலையை செஞ்சிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு. ப்ரீமியம் எச்சா இருக்குது, கம்மியாக இருக்குதுன்னா கேபிட்டலை தான் நீங்கள் சரிப்படுத்திக்கணும். என் கேபிட்டல் இவ்வளோ தான், எனக்கு மார்க்கெட் இப்படி வரணும், அந்த மைண்ட் செட்லாம் அங்கே வேலை செய்யாது. புரியுதுங்களா? நீங்கள் அந்த ஒரு பேட்டர்ன், இப்போ இதை ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்த்தா ஒரே கேண்டிலாக இருக்கும், லோயர் டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது வேறு வேறு மாதிரி ட்ரெண்டு ஷிஃப்ட் ஆகும். அந்த விஷயத்தை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணணும். அவ்வளோதான் விஷயம்.